Hello friends, welcome to Thai Research. நாம இன்னைக்கு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த சீரிஸோட 5th எபிசோட்ல இருக்கோம். நம்மளோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் மணி மந்த்ரா அப்படின்ற பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னால இருக்க வீடியோல எல்லாம் நம்ம எப்படிலாம் சேவ் பண்ணலாம்ன்றதெல்லாம் பார்த்தோம். பட் நம்மளால ஏன் சேவ் பண்ண முடியல அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணிடுறோம், அப்புறமா இருக்கிறத வச்சு சேவ் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அந்த மென்டாலிட்டியை மாத்தணும். நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேவிங்ஸ்க்காக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்ல தான் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இன் சேவிங்ஸ். நம்ம வீடியோஸ்ல நம்ம சொல்ற எல்லா விஷயமும் மிடில் கிளாஸ் அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நம்ம சொல்றோம். அவங்க என்னென்ன ப்ராப்ளம்னால சேவ் பண்ண முடியல, ஏன் அப்படி ஓவர் ஸ்பெண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்ல போறோம். இப்போ நம்ம எதுலாம் தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்றோம், நம்ம சேவிங்ஸை அஃபெக்ட் பண்ற பிரச்சனை என்னென்னலாம் அப்படின்ற இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாம பொதுவா 2 விஷயத்துக்காக செலவு பண்ணணும். ஒன்னு அவசியத்துக்காக, 2வது ஆசைக்காக. அவசியத்துக்காக செலவு பண்றவங்க நிறைய சேவ் பண்ண முடியும். ஆசைக்காக செலவு பண்றவங்க நீங்க சேவ் பண்ற காசையும் கூட ஆசைக்காக விட்டுருவீங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்ததா, ஆசைக்காக செலவு பண்றோம்னு சொன்னல, அது எப்படிலாம் ஆசையை நம்மளுக்கு தூண்டுறாங்க அப்படின்னு பார்க்கணும்ல. நம்ம ஒன்னும் போய் வேணும்னே செய்யறது கிடையாது. ஆனா அதுக்குன்னு சில விஷயங்களை நம்ம கையிலேயே வச்சிருக்கோம் ஆசையை தூண்டுறதுக்காக. அது என்னன்னு பார்க்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங். எல்லாரோட போன்லயுமே ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸோட ஆப்ஸ் இருக்கு. நீங்களே சும்மா இருந்தாலும் உங்களுக்கு தேவையானது இது இருக்கு, அது இருக்கு, 50% ஆஃபர், 60% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பாப்அப் வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்க 10 பாப்அப்ல 8 பாப்அப் ஸ்வைப் பண்ணிடுவீங்க. மீதி இருக்கிற 2 பாப்அப் உங்க ஆசையை கண்டிப்பா தூண்டிடும். உள்ள போவீங்க. உள்ள போய் உங்களுக்கு தேவையான ஐட்டத்தை ஓபன் பண்ண வச்சுட்டு தேவையில்லாத ஐட்டத்தெல்லாம் உங்களுக்கு வித்துருவாங்க. அந்த காசை சேவ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஐட்டம் வாங்குறதுக்கு அந்த காசு யூஸ் ஆயிடும். அடுத்த விஷயம், இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம காசை கையில வச்சு எடுத்து கொடுத்து செலவு பண்ணும். அப்பெல்லாம் கையில ஒரு பர்ஸ்ல ஒரு 500 ரூபாய் இருக்குன்னா அந்த 500 ரூபாயில 10 ரூபாயா 20 ரூபாயா போறது நமக்கு தெரியும். ஐயோ நம்ம காசு செலவாகுதே அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஆனா இப்ப என்னாச்சு, அதே மாதிரி டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் பேமெண்ட் வந்துருச்சு. அதை நான் குத்தம் சொல்லல, பட் ஸ்டில் உங்களோட சேவிங்ஸ் அதை எப்படி அஃபெக்ட் பண்ணுன்றதுக்காக அந்த பாயிண்ட் நான் சொல்றேன். டக்குன்னு ஒரு போன் எடுத்து பே பண்ணிடுறீங்க. உங்களுக்கு எப்பவுமே கையில அந்த பிசிக்கலா கையில இருந்து எடுத்து கொடுக்கறது அப்படின்னும் போது உங்களோட செலவு அப்படின்றது உங்க மைண்ட்ல நிக்கும். பட் டிஜிட்டல் மோட்ல போகும்போது என்ன ஆகுது, உங்க கிட்ட இருக்கோ இல்லையோ தெரியாமலே உங்களோட ஸ்பெண்டிங் போயிடும். மாச கடைசியில இவ்வளவு காசு நான் ஜிபே பண்ணிருக்கேன், போன் பே பண்ணிருக்கேன், நமக்கே பயமா இருக்கும் பார்த்துட்டு. ஓகேவா? அடுத்ததா புதுசா ஒரு விஷயம் வந்திருக்கு. நீங்க சின்ன பேமெண்ட்டுக்கு எல்லாம் பின் போடுறீங்க அப்படின்னு. அட்லீஸ்ட் பின் போடுறதுக்கு முன்னாடியாவது நமக்கு வேணான்னு மைண்ட் மாத்துறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஆனா நீங்க சும்மா கியூஆர் கோட காமிச்ச உடனே உங்களுக்கு காசு போகுதுன்னா அந்த சான்ஸ் கூட உங்களுக்கு இல்ல. அதுல சின்ன பேமெண்ட் காமிக்கிறது 500 ரூபாய். அது பெரியவங்க பெருசா சம்பாதிக்கிறவங்களுக்கு பெருசா தெரியாது. பட் நம்ம மிடில் கிளாஸ் அந்த 500 ரூபான்றது நம்மளோட எவ்வளவோ பெரிய தேவைகளுக்கு யூஸ் ஆகுற ஒரு அமௌண்டா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ல கூட அந்த 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த ஆசைகள் இதோட உங்களை விடுறது கிடையாது. இந்த ஆசைகள்னால நீங்க லோன்ஸ் பக்கம் போறீங்க. ஹோம் லோன் ஓகே, உங்களுக்கு வீடுன்னு ஒண்ணு தேவை, அதனால நீங்க வேற வழி இல்லாம எடுக்கிறீங்க. பட் பர்சனல் லோன், இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, அது இதுன்னு போட்டு நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணிருக்கீங்க. உங்ககிட்ட இருக்கிற காசு செலவு பண்றது வேற, இல்லாத காசு செலவு பண்றது வேற. ஓகேவா? ஒரு மாசத்துல நீங்க வாங்குற சம்பளம் 2-3 நாள்ல காலி ஆகுது அப்படின்னா உங்களையே நீங்க ரீவிசிட் பண்ணி பார்க்கணும். எந்த அளவு நீங்க தேவையில்லாத விஷயத்துல செலவு பண்றீங்க அப்படின்றத பார்க்கணும். குறிப்பா மிடில் கிளாஸ்ல இப்பதான் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எப்படி மென்டாலிட்டி வந்துருச்சுன்னா, என்னால இவ்வளவு நாள் வாங்க முடியாத ஒரு விஷயத்த நான் சம்பாதிக்கிறேன், உடனே வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு நான் சம்பளம் வாங்குறேன், எனக்கு வாங்குற சம்பளம் அந்த பொருளை வாங்குறதுக்கு பத்தாது. நேரா போவாங்க, இஎம்ஐ முடிஞ்சிருச்சு, பொருள் கை வந்துருச்சு. ஆனா நீங்க அடுத்தது சம்பாதிக்கிறதுல முதல்ல சேவ் பண்றதுக்கு பதிலாக அவங்க கையில கொடுத்துடணும். இஎம்ஐக்கு செலவு பண்ணிடுறீங்க. ஆனா அந்த பொருளை மிஞ்சி போனா, இப்ப நீங்க ஒரு போன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த போனை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? ஜஸ்ட் கால் பேசுறதுக்கு, ஏதாவது இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி பாக்குறதுக்கு.
எத்தனை பேரு அதோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்றோம்? சும்மா ஒரு பேருக்காக அவ்வளவு காசு ஸ்பெண்ட் பண்ணலாமா? 60,000 ரூபாய் போனும் அதே தான் செய்யும், 20,000 ரூபாய் போனும் அதான் செய்யும். 20,000 ரூபாய் போன் வாங்கிட்டு மீதி இருக்க 40,000 ரூபாய வேற வழிகள்ல உங்களுக்கு தேவையானதுக்காக செலவு பண்ணலாம். இவ்வளவு நாளா நம்ம பார்த்ததெல்லாம் ஆசையை தூண்டுறது, போன்ல வருது, நம்ம பொருள்களா பார்த்தோம். ஆனா இதை விட மோசமான ஒருத்தர் இருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஃபுட் ஆர்டரிங்ன்ற விஷயம். முன்னாடி எல்லாம் இந்த கிரேவிங்ஸ் அப்படின்ற விஷயம், அந்த வேர்டே நமக்கு தெரியாது. டிஃபரெண்ட் ஃபுட்னா மிஞ்சி மிஞ்சி போனா இட்லி தோசை அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்போ ஆன்லைன் ஷாப்பிங், அதுலயும் வந்து ஸ்விக்கி, சொமேட்டோ, டக்குன்னு ஒரு இது, நீங்க சாப்பிட்டீங்களா, உங்க லஞ்சுக்கு இதை சாப்பிடுங்க, என்ன இன்னும் சாப்பிடல அப்படின்னு உங்க வீட்டுல இருக்கவங்க கூட கேட்க மாட்டாங்க, உங்க ஆப் உங்களை கேட்கும். கேட்ட உடனே ஓபன் பண்ணுவீங்க. நீங்க இப்ப கடைக்கு நேரா போய் வாங்கினீங்கன்னா ஒரு பிரியாணி 120 ரூபாய், அதே அந்த ஆப்ல போட்டீங்கன்னா 300 ரூபாய். அதையும் நீங்க ஆஃபர் போட்டு அதை இதை பண்ணி அவன் ஒரு 15% ஆஃப் 50% ஆஃப்னு வச்சாலும் அந்த 300 ரூபாய்ல 150 ரூபாய் வருமா? நான் இந்த சார்ஜ் அந்த சார்ஜ், இவ்வளவு தூரத்துல இருக்கீங்க, இவ்வளவு பேருக்கு டிப்ஸ் அது இதுன்னு போட்டு மறுபடியும் 240 ரூபாய்ல நிறுத்திடுவான். நீங்க என்ன பாப்பீங்க? 300 ரூபாய், 240 ரூபாய், ஓகே பரவாயில்லையா அப்படின்னு. ஆனா நீங்க ஒரு 2 எட்டு வெளியே எடுத்து வச்சீங்கன்னா அதை விட நல்ல பிரியாணி கூட சைட் டிஷோட சேர்த்து அதே காசுக்கு சாப்பிடலாம். இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் பத்தி பேசணும்ல, அதுல ரொம்ப ஃபன்னியான ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் சூடா இருக்கு, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு துணியையோ எதையோ எடுத்து பிடிச்சி தூக்கி கீழே இறக்கி வச்சிருவீங்க, அவ்வளவுதானே. ஆனா இதுக்குமே ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பு வச்சிருக்காங்க இந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல. 2 ரப்பர் மாதிரி இருக்கு, எடுத்து மாட்டி அது தூக்கி வைப்பாங்களாம். இது தேவையா? அதுக்கு 200 ரூபாய் நம்ம செலவு பண்ணணுமா? அதை நம்ம யோசிக்கணும். அது மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ்ல கூட நீங்க நிறைய விஷயத்த மிஸ் பண்றீங்க. உங்களுக்கு தேவை எது, அவசியம் எதுன்றது தெரியாம ஆசைக்காக நீங்க அதுல போய் போட்டுறீங்க. அதனால நீங்க இஎம்ஐ அப்படின்ற டிராப்ல மாட்டுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்தது நான் சொல்ல போற விஷயம் சேவிங்ஸ்ல ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நாம எவ்வளவு செலவு பண்றோம் அப்படின்றது தெரிஞ்சாதான் எவ்வளவு சேவ் பண்றதுக்கு எடுத்து வைக்க முடியும் அப்படின்றத நம்மளால முடிவு பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சேவ் பண்றதுக்கு எடுத்து வைங்க, அப்புறமா செலவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு எவ்வளவு செலவு பண்ண போறீங்க அந்த மாசம் அப்படின்னு தெரிஞ்சாதானே எவ்வளவு சேவ் பண்ணிட்டு மீதியை என்னால வைக்க முடியும்ன்றத சொல்ல முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பட்ஜெட்ன்ற விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க எவ்வளோ என்னென்ன பொருள் அந்த மாசத்துக்கு தேவை, அதை எல்லாத்தையும் இப்ப நீங்க அடுத்த மாசத்துல இருந்து சேவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாசம் உங்களோட 10 ரூபாய், 5 ரூபாய், 1 ரூபாய்க்கு நீங்க ஒரு பொருள் வாங்கினாலும் அதை நோட் பண்ணி வைங்க. நீங்க அடுத்த மாசம் இதே பொருளை வாங்குவீங்களா, ரிப்பீட்டடா பண்ண போறீங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த மாசம் இந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு இந்த அமௌண்ட் உள்ள நீங்க செலவு பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு மீதியை சேவ் பண்ணுங்க. இதுதான் பெஸ்ட் வே டு சேவ். இந்த பட்ஜெட் அப்படின்ற விஷயத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் அந்த இடத்துக்கு போயிட்டு தேவையில்லாம எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க, சரியா? அந்த சூப்பர் மார்க்கெட்ல 1 கிலோ வெங்காயம் 50 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 1 கிலோ கரெக்டா எடுக்க முடியாது. ஒரு 5 வெங்காயம் 1 கிலோக்கு நிக்குதுன்னா ஒரு 6 வெங்காயம் நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்து போட்டீங்கன்னா 1.125 காமிக்கும். அவன் என்ன பண்ணுவான்? 55 ரூபாய் 60 காசு அப்படின்னு போட்டுருவான். பட் நீங்க ரோட்ல விக்கிறவங்க கிட்ட 40 ரூபாய் 30 ரூபாய்னாலும் ஒரு வெங்காயம் எக்ஸ்ட்ரா கேட்டாலும் அவன் கொடுப்பான். இதுதான் உங்களோட சேவிங்ஸ். அந்த 50 ரூபாய் 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அங்க நீங்க 16 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. அதை விட கம்மியான வெங்காயம் தான் அவங்களுக்கு கொடுக்குறான். பட் வெளியில ரோட்ல விற்கிறவங்க அந்த காசுக்கு உங்களுக்கு அதிகமான வெங்காயம் கொடுத்துட்டு அதை இப்போ நீங்க கொசுறு அப்படின்ற விஷயத்தையே நீங்க உங்க சூப்பர் மார்க்கெட்ல போய் கேட்க முடியுமா? முடியாது. சோ மிடில் கிளாஸா இருக்கிறவங்க சும்மா போகணுன்றதுக்காக சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் போய் உங்களோட பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம ஒரு பெரிய மார்க்கெட் போறோம், சூப்பர் மார்க்கெட் போறோம்னு வைங்களேன். நம்ம வாங்கணும்னு நினைச்சது ஒரு 4 பொருளா இருக்கும். ஆனா திரும்ப வரும்போது அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா பேக் வாங்கிட்டு 2 பைய தூக்கிட்டு வருவோம். எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டருக்காக நம்ம செலவு பண்ற அமௌண்ட். என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது எல்லாருக்கும் தேவைதான். ஏன்னா நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறோம், எல்லாம் பண்ணிட்டு கடைசியில கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கணும்னு நம்ம ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ல பணத்தை செலவு பண்றோம். பட் அதுலயுமே நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். ஏன் சொல்றேன் தெரியுமா? நிறைய பேர் இப்போ வீட்டு ஒரு ஏரியாவுக்கு ஒரு மால் இருக்கு, ஓகேவா? நேரா குழந்தைங்களை கூட்டிட்டு மாலுக்கு போயிடும். நீங்க என்ன நினைப்பீங்க? நேரா ஒரு சினிமாவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக போறோம், அங்க போயிட்டு வந்துருவாங்க. ஆனா அந்த சினிமா தியேட்டர்ல
டிக்கெட்டுக்கு மேல நீங்க எவ்வளவு செலவு பண்ணுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் அதை புதுசா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா குழந்தைங்களை கூட்டு போறீங்கன்னா அவங்க உங்க கூட படம் மட்டுமா பார்ப்பாங்க, நேரா போவாங்க. அங்க ஒரு ஃபன் சிட்டின்னு ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு ஒன்னும் கிடையாது, 2 டப்பாவை ஓரமா வச்சு தூக்கி அடிக்கணும்ன்றான். அதுக்கு 50 ரூபாயா 20 ரூபாயா, அது பாயிண்ட்ஸ், அது எவ்வளவு கால்குலேஷன் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதுக்கு வேஸ்ட் செலவு. அதுவும் இல்லாம அதுக்கு அந்த கார்டு வச்சிருக்கோம். சும்மா ஒரு காயின் போட்டு ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல. நம்ம இப்போ திருவிழாலாம் போவோம், ஒரு ராட்டினக்காரனுக்கு 20 ரூபா கொடுத்தா அவன் சுத்தி விட்டு இறக்கிடுவான், ஓகே முடிஞ்சிருச்சு. ஆனா இவங்கிட்ட அப்படி கிடையாது. இவங்கிட்ட ஒரு கார்டை வாங்கணும். அந்த கார்டுல மினிமம் ரீசார்ஜ் 1000 rupees 1500 rupees. நீ என்ன பண்ணுவீங்க, ஓகே மினிமம் ரீசார்ஜ் 1000 அப்படின்னு போகணும்னு பாப்பீங்க. ஆனா அவன் என்ன பண்ணுவான், 1000 rupees வாங்கினா 1000 டைம்ஸ் விளையாடலாம், 1500 வாங்கினா 2000 டைம் விளையாடலாம், 3000 rupeesனா நீங்க 4000 டைம்ஸ் விளையாடலான்ற மாதிரி உங்களையே கம்பி கட்டி விட்டுருவான். கடைசியில என்ன ஆகும், நீங்க காசு சேவ் பண்றேன்னு நினைச்சிட்டு வேஸ்டா அவ்வளவு பணத்தை தூக்கிட்டு போயிட்டு அவங்க கையில கொடுத்து வச்சிருவீங்க. நீங்க என்னவோ மாசத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ தான் மாலுக்கு போவீங்க. வேஸ்டா அவங்க கிட்ட அவ்வளவு காசு இருக்கும். அதையே தூக்கி ஏதோ ஒரு நகை வாங்குறதோ, 3000 ரூபானா ஒரு அரை கிராம் நகைன்னு வச்சுக்கோங்களேன், அதுல உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு காசு இன்க்ரீஸ் ஆகும். ஏதாவது சேவிங்ஸ்ல போட்டு வச்சிருந்தாலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். உங்க குழந்தைங்களுக்கு சும்மா ஒரு தடவை ஏறி இறங்குறத கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு நகை அரை கிராம்ல ஒரு மோதத்தை வாங்கி கையில கொடுத்துருக்கலாம். பாத்தீங்களா, உங்களோட பணம் வேஸ்டா அந்த கார்டுக்குள்ள நீங்க யூஸ் பண்றீங்களோ பண்ணலையோ அமைதியா கிடக்கும். இப்ப பாருங்க, நம்மளே தெரியாம குழந்தைகளுக்கு நினைச்சிட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு தவறான முன்னுதாரணத்தை காட்டுறோம். இதைதான் நம்மளால சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்திருக்கோம் அப்படின்றத சின்ன ரீகேப் மாதிரி பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் ஆன்லைன் பேமெண்ட், 2வது ஆன்லைன் ஷாப்பிங், 3வது ஃபுட் ஆர்டர் பண்றது, 4வது ஷாப்பிங் மால் இந்த மாதிரி விஷயத்துல போயிட்டு செலவு பண்றது, 5வது இஎம்ஐல மாட்டுறது. இதெல்லாம் அவசியத்துக்கு போங்க, ஆசைக்காக போய் மாட்டிக்காதீங்க. நீங்க செய்யாம இருக்கிறதுக்கு இந்த 5 விஷயம் இருக்கு. ஆனா செய்யறது ஒரே ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா போதும், பட்ஜெட் போடுறது. பட்ஜெட் ஏன் போடுறோம், ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டு அப்புறமா ஸ்பெண்ட் பண்றதுக்காக. நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்கன்னு தெரிஞ்சாதான் எவ்வளவு சேவ் பண்ண முடியும்னு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரிஞ்சா அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நாங்க அந்த டாபிக் எடுத்துட்டு உங்ககிட்ட வரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.